பார்த்து இன்னைக்கு இவரை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதில் அவனுடைய இன்ட்ரடக்ஷனை விட அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறையிருப்பு வரைக்கும் கொண்டு போவதற்கு ஒரு முக்கியமான ஒரு 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 பாவத்தை என்ன செய்தார் செய்ததை குறித்து உங்கள் மத்தியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் விக்கிரகத்திலே மூழ்குவதற்கு வழிவகுத்த சில விஷயங்கள் இவனுடைய காலத்தில் தான் இருக்கிறது. அதை உங்கள் மத்தியிலே நான் விரும்புகிறேன். இவனை குறித்து லைட்டாக யெரொபெயாம் குறித்து நம்ம சில விஷயத்தை முகவுரையாக நான் சொல்ல போகிறேன். இவன் யார் அப்படின்னா, இவர் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர் ஒரு மனுஷன். நல்ல ஸ்கில் உள்ளவன், நல்ல திறமையான ஒரு திறமசாலி, நல்ல அறிவுள்ளவன், புத்திசாலி கூட, நல்ல பராக்கிரமசாலியாகவும் அவன் இருந்திருக்கிறான். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிச்சா தான் நமக்கு புரியும். என்னோடு கூட சேர்ந்து 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். சேரேதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. நேபாத்தின் குமாரன் எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். செருகால் அவங்க அம்மா, ஒருவேளை அவர் அப்பா இறந்திருக்கலாம், இந்த அம்மா விதவையாகவே இருந்தாள் என்று நம்ம பார்க்கிறோம். கீழே இருக்கிற வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் சாலமோன் ராஜாவுக்கு ஊழியக்காரனாக இருந்திருக்கிறான். 27வது வசனத்தை பாருங்கள். அவன் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், இதை விட்டுருங்க. 28ல் யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். அவன் காரிய சமர்த்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்பு கொடுத்தான். எப்ராயிம் மனாசாயினுடைய கோத்திரத்தை அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விசாரணைக்காரனாக வைத்தான் என்று பார்க்கிறோம். பைபிள் சொல்லுது நீதிமொழிகள் புத்தகத்தில், அதாவது வேலையிலே ஒரு மனிதன் ஜாக்கிரதையாய் இருக்கிறதை நீ கண்டான், நேர்த்தியாய் இருக்கிறதை ஜாக்கிரதையாய் இருக்கிறதை நீ கண்டான், அவன் நீசனுக்கு முன்பதாக நிற்காமல் அவன் யாருக்கு முன்னால் நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்போ வேலையில் ஜாக்கிரதையாக, ஒர்க்கில் நல்ல காரிய சமர்த்தனா இப்படி இருந்தால் அவன் எந்த பாவிகள் நீசனுக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அவன் யார் முன்னாடி நிற்பான்? ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்பான். அதனால தான் அந்த யெரொபெயாமுடைய அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து, திறமையை பார்த்து, நல்ல வேலை செய்கிறான்னு பார்த்து, பராக்கிரமசாலியாக இருக்குன்னு பார்த்து அவனை ஒரு போஸ்டிங் கொடுத்து சாலமோன் ராஜா தூக்கி 2 கோத்திரத்தை நீ விசாரிடான்னு விட்டுட்டார். அல்லேலூயா. இப்படி திறமை உள்ளவர்கள் இந்த காலத்தில், நல்ல ஞானம் உள்ளவர்கள் பயன்படுத்தப்படுகிறது இல்லை, எல்லாம் மட்டம் தட்டப்படுகிறார்கள். இல்லை, சவுல் ராஜாவுடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பராக்கிரமசாலி அவன் பார்த்தா அவன் தன் பக்கமாக என்ன செய்வான்? இழுத்து கொள்வானான். நல்ல திறமையுள்ளவர்களை பார்த்தா தன் பக்கமாக அவன் வைத்து கொள்வான். ஆனால் தாவீது அப்படி இல்லை. தாவீது எப்படி இழுத்துக்கொண்டா? யாராவது கஷ்டப்படுறவங்கள பார்த்தா, கடனைப்பட்டவங்கள பார்த்தா, வேதனைப்படுறவங்கள பார்க்குறவங்கள எல்லாம் தாவீது என்ன செய்வார்? இழுத்து கொள்ளுவார். 2 பேர்த்துக்கும் 3 பேர்த்துக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அல்லேலூயா. இப்படி இவன் நல்ல பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறான். அதாவது சாலமோன் ராஜா பாவம் செய்திருக்கிறார், நமக்கு தெரியும். ஆண்டவர் பல தடவை சொல்லியும் அந்த பாவங்களை செய்தபடினாலே ராஜ்யத்தை பிடுங்கி இவன் மேலே கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சு அகியா என்கிற தீர்க்கதரிசியை இவன் எருசலேமை விட்டு வெளியே வர்றான். என்ன காரணம், என்ன ரீசன் நமக்கு பைபிளில் சொல்லப்படலை. எருசலேமை விட்டு வெளியே வர்றான். அந்த எருசலேமை விட்டு வெளியே வரும்போது அகியா என்கிற தீர்க்கதரிசி அவனை ஒரு புது சால்வையை பொறுத்து கொண்டு போய், நல்ல புது சால்வையை பொறுத்துட்டு போய் அவன் முன்னாடி எதிர்பட்டு நிற்கிறான். அவங்க 2 பேரும் அந்த வயல்வெளியில் பேசினாங்கன்னு பைபிள் இருக்குது. வெளியில் புறம்பாய் அவங்க பேசுகிறாங்க. பேசும்போது இந்த அகியா அந்த தீர்க்கதரிசி 12 அவன் போத்திருந்த புது சால்வையை 12 துண்டாக கிழிக்கிறான். 12 துண்டாக கிழித்து 10 துண்டை அவன்கிட்ட கொடுத்து, நீ தான் இனிமேல் இஸ்ரவேல் 10 கோத்திரத்தின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறாய் என்று அவனுக்கு அதை கொடுத்துட்றான். அடுத்தது என்ன நடக்க? அதாவது தாவீது நிமித்தமாக கர்த்தர் ஒரு கோத்திரத்தை யாருக்கு கொடுக்குறாரு? ஆமாம், சாலமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம் இடத்துல அவர் கொடுக்குறார்.
தாவீதுக்காக கொடுக்குறார் அவன்கிட்ட. அந்த வர்க்கம் அழிஞ்சு போக கூட அவன் நிமித்தமாக நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுக்குறார். அந்த சந்ததியில் இயேசு கிறிஸ்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோத்திரத்தை மாத்திரம் அவங்க கையில் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இல்லை. அப்புறம் தீர்க்கதரிசனமாக சொல்லி இந்த மாதிரி தாவீது போல நீ உத்தமமாய் உண்மையாய் கர்த்தருடைய பார்வைக்கு நீ நலமானபடி செய்தினா நிச்சயமாக கர்த்தர் உனக்கு தாவீதுக்கு கட்டுனது போல உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுப்பார் என்று, கட்டுவார் என்று, நிலையான வீட்டை கட்டுவார் என்று இந்த அகியா தீர்க்கதரிசி யெரொபெயாம் இடத்துல சொல்ல, இதை 4 அதில் அங்கிருந்தவன் எவனோ கேட்டுட்டு போய் ராஜாவின் இடத்துல நம்ம பாஷையில் சொல்லணும் பற்ற வைக்க, சாலமோன் ராஜா எனக்கு விரோதமாக நீ ராஜாவாக போகிறிய தேசத்தில், அது 12 கோத்திரத்துக்கு நீ ராஜாவாக போகிறிய என்று சாலமோன் மேலே யெரொபெயாமின் மேலே வன்மம் வைத்து அவனை கொலை செய்ய முற்படுகிறான். அப்படி கொலை செய்ய போகிற நேரத்தில் இந்த யெரொபெயாம் தப்பித்து எங்கே போகிறாரு? எகிப்தின் ராஜாவாகிய ஷீஷாக்கின் இடத்துல போயிடறாரு. நான் சொல்கிறது கரெக்டாக அங்கே இருக்கா? ஷீஷாக் இருக்கா? ஷீஷாக் ராஜா. எகிப்தின் ராஜாவினுடைய பேர் என்ன சொல்லுங்க? ஷீஷாக்குன்னு இடத்துல ஓடிறார். நான் ஏன் இதை 2 தடவை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, பைபிள்லையே முதல்ல பார்வோனினுடைய ராஜாவினுடைய பெயர் முதல்ல குறிப்பிடப்பட்ட இடம் இதுதான். எகிப்தில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாகவே அந்த குடும்ப வர்க்கத்தில் எகிப்தின் ராஜாவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? எகிப்தின் ராஜாவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? பார்வோன் சொல்லுவாங்க. ஆனால் பார்வோன் என்பது அவங்களுடைய பெயர் கிடையாது. பார்வோன் என்பது அவங்களுடைய குடும்ப பட்டம். புரிஞ்சுதா? குடும்ப பட்டம். பார்த்தீங்கன்னா அதாவது ஆபிரகாம் இருந்த காலத்திலும் அவங்க எகிப்துக்கு போகும்போது அவனுக்கு பார்வோன் தான் பேர் இருந்தது. யோசேப்பு எகிப்தில் இருந்த போதும் அவனுக்கு அந்த ராஜாவுக்கு பேர் என்னதான் இருந்தது? பார்வோன்னு தான் இருந்தது. பாருங்க. அதுக்கு பிறகு மோசேனுடைய காலத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த ராஜா யோசேப்பு இருந்த காலங்களில் இருந்த ராஜா பார்வோன் மரித்த பிறகு மோசே இருந்த காலங்களிலே யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வர்றார். இது அவங்க குடும்பத்தினுடைய 3ஆம் தலைமுறையான பார்வோன். அவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குடும்ப பெயர் பட்ட பெயர். ஆகவே இங்கே தான் பைபிள் பெல்ல ஷீஷாக் என்று பார்வோனுக்கு முதல்ல பெயர் இடப்பட்டிருக்கிறது. பெயரை சொல்லி அவங்க சொல்கிறாங்க என்று வந்து பார்க்கிறோம். அப்படி அவர் தப்பிச்சு போகிறார். எகிப்து தேசத்தில் போய் இருக்கிறாரு. எப்போ வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிறார் யெரொபெயாம்? சாலமோன் மரணம் அடைய மட்டும் இருக்கிறார். சாலமோன் மரணம் அடைந்த செய்தி அவருக்கு சொல்கிறாங்க. அவரை எகிப்திலிருந்து வர்றாரு. வந்து போன வாரம் சொன்னேன், ஜனங்களோடு கூட போய் ரெகோபெயாம் இடத்துல உங்கள் அப்பா இந்த மாதிரி பாரமான நுகத்தை எங்கள் மேலே வச்சார், வேலை பழுவை அதிகமாக்கினார், நீர் எனக்கு பாரத்தையெல்லாம் சுமந்து வேலை பழுகளை எல்லாம் லகுவாக்கும் என்று கேட்டபோது அவங்களுக்கு அவன் என்ன ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிறத போன வாரம் நம்ம என்ன செய்த பார்த்தா அதில் இருக்கிற சத்தியத்தை பார்த்தோம். அப்போது அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் ரெகோபெயாம் அதோராம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை விசாரிப்புக்காரனை அனுப்பும்போது இஸ்ரவேல் ஜனங்களே போய் பார்த்துட்டு அனுப்புகிறான். அதோனிராம் என்ன செய்கிறான்? அதோனிராமை இஸ்ரவேல் ஜனங்கள் 10 கோத்திரம் சேர்த்து அடித்து கொன்று போடுறாங்க. கொன்று போடும்போது இதை கேட்ட சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாம் என்ன செய்தான்னா 10 கோத்திரத்தின் மேலே சண்டை போடுவதற்காக, யுத்தம் பண்ணுவதற்காக படை திரட்டி லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டிகிட்டு போவதற்கு புறப்படுறான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ போக வேண்டாம், நீ அவங்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு போகக்கூடாது. இந்த காரியம் அதாவது இஸ்ரவேல் 2ஆய் பிரிப்பதற்கு காரணமே நான் தான். இது என்னுடைய நோக்கத்தின்படி நடக்குது, அதனால் யுத்தம் பண்ண நீ போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்ததுனால அவர்கள் யுத்தம் போகவில்லை, யுத்தம் பண்ணுவதற்கு போகவில்லை, விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், யெரொபெயாமினுடைய காலத்துக்கு வரலாம். யெரொபெயாம் 10 ராஜ்யத்தின் மேலே 10 கோத்திரத்தின் மேலே அவன் ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். ராஜாவாயிட்டான். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. 10 கோத்திரத்தின் மேலே அவன் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சீகேமை கட்டுகிறான். சீகேம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸு, மலைப்பாங்கான ஒரு இடத்துல அவர் கட்டி அங்கே பலப்படுத்துகிறார். இப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போகலாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், எல்லாரும் நீங்கள் கவனிங்களேன். நீங்கள் வாசித்து பாருங்கள்.
12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யெரொபெயாம் எப்பிராயீம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். போதும், கட்டி பலப்படுத்தி அந்த இடத்துல அவ ராஜாவாக இருக்கிறார். இவன் ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை செய்கிறான் பாருங்க. நல்லா கவனிங்க, இன்னும் பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்களேன், நல்லா கவனிங்க. ஒரு மோசமான ஒரு விஷயத்தை செய்கிறான். அது தேசத்திலே பின்னாடி பார்த்தா ரொம்ப பாவமாயிற்று என்று பைபிள் சொல்லுகிறது. என்ன அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான்? எருசலேமில் தேவாலயம் இருந்தது, அப்படிதானே? இது யாருடைய வசமாக இருந்தது? சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபயாமுடைய கரத்தில் இருந்தது. இந்த தென் திசை ராஜாவாகிய ரெகோபயாம் கரத்திலே இருந்த அந்த ராஜ்யத்திலே எருசலேம் தலைநகரிலே சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்தது. இவர் உபாய தந்திரத்தை செய்கிறான் பாருங்க. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் யோசிக்கிறா, உட்கார்ந்து பயங்கரமா யோசிக்கிறாங்க, பயங்கரமா திங்க் பண்ணி, ஜனங்கள் எப்படியாவது பண்டிகை நாட்கள்ல எங்கதான் 10 கோத்திரமா எங்கதான் போகணும் சொல்லுங்க, எங்க போகணும்? வடதிசை ராஜ்யத்திலிருந்து தென் திசைக்கு போகணும். எதுக்காக போகணும்? ஆலயத்துக்கு. எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. என்ன ஆசரிப்பு, அதாவது கூடார பண்டிகை நடக்கும், அங்கே போகணும். ஏதாவது வேண்டுதல் செய்வதற்கு, பலி செலுத்துவதற்கு அங்கே போகணும். அப்படிதான் குழந்தை பிறந்ததுலேருந்தா விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு அங்கே போகணும். நியாயப்பிரமாண முறைமையின்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்கே போகணும்? தென் திசை ராஜ்யத்தில் உள்ள எருசலேமுடைய தேவாலயத்துக்கு போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டாயமாக போகணும். இந்த முறைமைகளை எல்லாம் செய்யணும். கர்த்தருக்கு குடும்பத்தாரோடு கூட பலி செலுத்த போக வேண்டும். எல்கானாவும் அவனுடைய மனைவியும் போனாங்கல்ல, அப்படி எல்லாரும் அங்கே போய் பண்டிகை ஆசரிக்கிறதுக்கு போகணும். அதனால் இவன் பயங்கர ப்ரீப்ளான்டாக ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு தந்திரமான ஒரு விஷயத்தை செய்கிறான். என்ன அப்படின்னா, அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு போக்குவரத்துமாக இருந்தார்கள் என்றால் அவங்க நிச்சயமாக யாரிடத்துல சாஞ்சிருவாங்க? சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாம் இடத்துல அவர்கள் சாய்ந்து விடுவார்கள். ஆகவே அந்த ரெகோபயாம் இடத்துல அவன் சார்ந்து விட்டால் அவன் என்ன செய்வான்? ஜனங்களை எல்லாம் தன் வசப்படுத்தி அவன் நம்மளை ஜனங்களோடு கூட சேர்ந்து நம்ம ஒழிச்சு கட்டிடுவான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 26, 27வது வசனம். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீதின் வசமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பவும் அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபயான் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். இப்போ தலைவர் சுயமாய் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் அகியா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு நீ செம்மையானதை செய்கிறது உண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டளையிட்டது போல உனக்கு நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் என்று இப்படி கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் தெய்வத்தை என்ன செய்தான்? எகிப்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தையே மறந்து போய்விட்டான் பாரு. மறக்காம சுயமாக ஒரு சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறான், சுயமாக யோசிக்கிறான். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து அதன் மேல நம்பிக்கை இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு பிளான் பண்றான். என்னன்னா, நம்ம ஜனங்கள் அங்க போயிட்டாங்கன்னா நிச்சயமா அவன் ராஜ்யத்தை பிடிச்சி நம்ம ஆளுகை செய்வான், நம்மளை கொன்று போடுவான். இவனுக்கு பதவி ஆசையும் நிறைய வந்துருச்சு. ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்காரதுன்னா சாதாரணமான விஷயம், எவ்வளவு மேன்மை அது. அந்த ஆசை வந்ததுனால இவன் பிளான் பண்றான், ஜனங்களை திசை திருப்ப ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா,
2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்கிறான். அந்த 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்து ஒன்று தானிலேயும் இன்னொன்று பெத்தேலிலேயும் வைக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், எங்க வைக்கிறான்? ஒன்று தான்ல வைக்கிறான், இன்னொன்று பெத்தேல வைக்கிறான். இந்த 2 கன்றுக்குட்டிகளை வச்சு அவன் சொல்றான், இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்தது. இதுதான். வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துக்கு 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசி. ஆகியால் ராஜாவானவன் யோசனை பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், கஷ்டமா இருக்கும், அதனால இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். கீழே வசனத்தை வாசி. இந்த காரியம், சொல்லுங்க இல்ல சத்தமா படி, இந்த காரியம் பாவமாயிற்று என்று பார்க்கிறோம். ஜனங்களை சாத்தான் எப்படி திசை திருப்பினான் பார்த்தீர்களா? எருசலேமுக்கு போய் பலி செலுத்த முடியாதபடி, எருசலேமிலே போய் கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, எருசலேமிலே போகக்கூடாது என்பதற்காக குடும்பமாய் போய் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு இல்லை தடை செய்யும் விதமாக ஒரு 2 கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலிலும் வைத்தான் என்று பார்க்கிறோம். என்னமோ தெரியலீங்க, எவனாவது இந்த மாதிரி ஆட்கள் எகிப்து தேசத்துக்கு போயிட்டு வந்தான்னா அவனுக்குள்ள கன்றுக்குட்டியின் ஆவி ஒட்டிக்குது. அப்படிதானே? எகிப்து தேசத்துக்கு போயிட்டு வந்த ஆட்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. இதே போல சம்பவம் எங்க நடந்தது தெரியுமா? யாத்திரையாத்தின் புஸ்தகத்தில் நடந்தது. மோசே 40 நாள் சீனாய் மலையில் போய் ஆண்டவரோடு கூட வர சொன்னாரு. கர்த்தர் அங்கே போனாரு. அவர் தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் இருந்தார். அவர் 40 நாள் பூமிக்கு வராததை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கண்டபோது, எங்களை வழி நடத்தி வந்த மோசே காண அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, செத்துட்டாரா உயிரோடு இருக்கிறாரா எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே நாங்கள் இங்கிருந்து கடந்து போகும்படிக்கு முன் செல்லும்படிக்கு எங்களுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கி தர வேண்டும், தெய்வத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டாங்க. அப்போ ஆரோனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதுனால ஆரோன் என்ன செய்தான், அவங்க கிட்ட இருக்கிற நகையெல்லாம் தங்கத்தை வாங்கி அந்த தங்கத்தை கன்றுக்குட்டி ஒரு கேவ்ஸ் மாதிரி உண்டு பண்ணி கன்றுக்குட்டியை உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அந்த தங்கத்தினால் உண்டு பண்ணப்பட்ட அந்த கன்றுக்குட்டியை அவங்க ஒரு இடத்துல வைக்கிறான். இதுதான் உங்களுக்காக எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த சாமின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, கும்பிடுங்கன்னு சொன்னா. அங்கே ஜனங்கள் அடித்து குடிச்சு வெறிச்சு அப்படியெல்லாம் கொண்டாடினார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்தபோது பயங்கர கோபம் வந்தது. மோசே கொண்டு வந்த கற்பறைகளை உடைச்சு, என்ன சத்தம் இது என்று யோசுவான் இடத்துல கேட்க, இது ஏதாவது கொண்டாட்டமான சத்தம் என்று அவர் சொல்ல, கீழே வந்து பார்த்தா அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன செய்யறான், நடனம் ஆடி பாட்டு பாடி ஆராதனை செய்து ஜனங்கள் அப்படி குடிச்சு வெறிச்சு அது முன்னாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதான் சொன்னேன், எகிப்துக்கு போயிட்டு வந்த எல்லா ஆட்களுக்கும் என்ன ஆவி ஒட்டிக்குது. சாலமோன் ராஜா மரிக்கிற வரைக்கும் கன்றுக்குட்டி ஆவி எகிப்தில் இருந்தான்னு பார்க்கிறோம். எத்தனை வருஷம் இருந்தான்னு தெரியல. அங்கே இருக்கிற போய் ஆராதனை முறைமைகளை எல்லாம் கற்று, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறந்து, தேவனுடைய கட்டளைகளை மறந்து, நல்லா கவனி, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து, தேவனை நம்பாமல் ஜனங்களை திசை திருப்பின ராஜாவாய் அவன் மாறிவிட்டான். ஒன்று தானில ஒன்று பெத்தேல்ல வச்சான், எல்லை சாமி. என்ன சாமி பார்த்துருக்குறீங்களா? நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குமா அந்த மாதிரி எல்லை சாமியை எங்க வச்சான்? ஜனங்கள் போகாதபடிக்கு. ஜனங்கள் போய் தொழுது கொள்வதற்கு தான் வரைக்கும் போக வேண்டும். தான் ரொம்ப தூரம், அங்க போய் கடவுளை இவன் பலி செலுத்தணும் என்று பார்க்கிறோம். இதை எதுக்கு அடையாளமா இருக்குது தெரியுங்களா? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல இது மோசமா இருந்துச்சுங்க. கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளால சபைக்கு வர முடியல. சபைக்கு வர முடியாத நேரத்தில் சில போதர்களெல்லாம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க, ஆராதனையை டெலிகாஸ்ட் பண்ணா, அப்படிதானே? அப்புறம் என் முன்னாடி உட்காந்து முழங்கால் படி யூடியூப்பில் பண்ணாங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணாங்க, எல்லாம் லைவ் ஓடிச்சு.
நான் இதை யோசிக்கும் போது எனக்குள்ள அந்த மாதிரி தாட்டுக்கு ஆவியானவர் கொடுத்தா இருப்பாருங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் தொடர்ந்து, அன்னைக்கு அது போச்சுன்னா விட்டா பரவாயில்ல, அந்த டைமில் இந்த இவங்க அடித்த கூத்தெல்லாம் இருக்குது, இதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. திருவிருந்து நம்ம கூடி வருகிற இடத்துல தான் திருவிருந்து எடுக்கணும். ஆனால் ஆன்லைன்லேயே ஒருத்தர் திருவிருந்து கொடுத்தாரு. நீங்கள் வீட்டில் இருக்கிற பிரெட் எடுத்து திராட்சை ரசத்தை எடுத்து, நான் இங்கே ஜெபம் பண்ணுறேன், டிவிலேயே ஜெபம் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி நீங்கள் குடிங்க, அப்பத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ஜனங்கள் சபைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சபைகள் என்ன சொல்கிறாங்க, நீ என்னுடைய ஆராதனையை எங்கே பார்க்கணும், டிவியில் பாரு, உனக்கு அந்த கியூஆர் கோடு அது ஸ்கேன் பண்ணுற அந்த இது என்ன செய்யும் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணினா காணிக்க வந்துடும். நீ எந்த சபைக்கு நீ போக வேண்டாம், நீ சபைக்கு போய் தான் கடவுளை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு கிடையாது. இன்னைக்கு வீட்டிலிருந்தே நீ என்ன செய்யலாம், கடவுளை ஆராதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு. நான் சொல்றேன், இதுதான் கன்றுக்குட்டியின் ஆவிங்கிறது. வீட்டிலேயே கன்றுக்குட்டி வச்சிருக்கிறோம் கிறிஸ்தவங்க. நான் மற்றவங்களை சொல்ல, அவங்க வீட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்தவங்க வீட்டில் என்ன இருக்கு, கன்றுக்குட்டி. இன்னைக்கு நம்ம சபைக்கு போகாட்டி என்ன பரவாயில்ல, நம்ம வீட்டில் உட்காந்து எதை பார்க்கலாம், லைவா எத்தனையோ செய்திகள் வருகிறது, லைவா எத்தனை ஆராதனைகள் வருகிறது, லைவா என்ன 12 மணி நேரம் ஜெபம் பண்றாங்க, லைவா சாயந்தரமான ஒரு ஜெபம் நடக்குது. நம்ம ஏன் சபைக்கு போகணும்? நான் சொல்றேன், அதெல்லாம் கன்றுக்குட்டியின் ஆவி. கண்ணுக்குட்டியை வீட்டில் வச்சுட்டே நீ கடவுளை ஆராதிக்க போகல, நீ எதை ஆராதிச்சுட்டு இருக்கிற, டிவி தான் உங்க வீட்டில் இருக்கிற கன்றுக்குட்டி. சின்ன கண்ணுக்குட்டி எது தெரியுமா, நம்ம கையில் இருக்கிற மொபைல் போன். ஜாக்கிரதையா இருக்கணும். உலகத்துக்கு நம்ம தேடி போக வேண்டியதில்லை, உலகம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு, நம்ம கையிலே இருக்கிறது. இந்த கன்று இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நம்ம சபைக்கு போகாட்டி கர்த்தரை வீட்டிலிருந்தே நம்ம ஆராதிச்சோம்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம கேட்பார். இல்லை இல்லை, நீ தெய்வத்தை ஆராதிக்கல, டிவி முன்னாடி நின்றுட்டு யாரை ஆராதிக்கிற, கன்றுக்குட்டி ஆராதிக்கிற. எதுக்கு நமக்கு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபெலோஷிப் படணும்ல, ஒருவருக்கொருவர் காரியத்தை நம்ம அந்த வாரம் முழுவதும் செய்த காரியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை சபையில சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு நம்ம ஒருவருக்கொருவர் புத்தி செலவு கடவும் என்ற என்ன, கர்த்தர் செய்த நன்மைகள், நான் இத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சேன், நான் இத்தனை பேர்த்துக்கு ஊழியம் பண்ணேன், வேலை செய்கிற இடத்துல ஆண்டவரை பற்றி சொன்னேன், அது சபையில் ஷேர் பண்ணுற இடம் இது, கூடி ஆராதிக்கிற இடம் இது. ஆதி அப்போஸ்தல காலங்களிலே வீடுகள் தோறும் அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். எல்லா வீடுகள் கூட்டம் கூடி கர்த்தரை ஆராதித்து அப்பம் சாப்பிட்டார்கள், அங்கே பந்தியை இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம விசுவாசிகளை சோம்பேறித்தனப்படுத்துவதற்கு இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை வீட்டில் என்ன செய்கிறாங்க. அப்போ கண்ணுக்குட்டியை வீட்டில் கும்பிட்டா எங்கே வர முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது, ஆண்டவரை தொழுது கொள்ள வர முடியாது. பாருங்க, சாத்தான் இது நம்ம நினச்சிக்கிறோம், இது டெக்னாலஜி, காலங்கள் நாட்கள் ஆக 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 இந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை இல்லை இல்லை, இது சாத்தான் அதாவது நம்ம ஜனங்களை சோம்பேறித்தனப்படுத்துவதற்கு, தன்னுடைய ஜனங்களை வஞ்சிப்பதற்கு, சபைக்கு போக கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களை விட்டு ஆண்டவரை இடத்திலிருந்து பிரிப்பதற்கு வழிவகுத்த விஷயங்கள் தான் இந்த காரியம். இன்னைக்கு யெரொபெயாமை போல நிறைய தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் உண்டு, இல்ல இருக்காங்களா இல்லையா? யெரொபெயாமை போல தீர்க்கதரிசிகள் உண்டு, அவங்க பண்றதை தான் நம்ம கேட்கணும், அவங்க என்னென்னமெல்லாம் சொல்றாங்க அதைத்தான் கேட்கணும். செகண்டரி தான் சபை அப்படிங்கிறாங்க, அதுல போய் ஒரு ஆள் உருப்படியா கிடையாது. சுவிசேஷனும் சரி தீர்க்கதரிசியும் சரி, அவங்களாம் தங்களுக்கு ஆதாயமாக சில காரியத்தை பண்ணுகிறார்களே ஒழிய விசுவாசியுடைய முன்னேற்றத்திற்காக எதுவுமே என்ன செய்யறதில்லை, பண்ணுகிறதில்லை. ஆகவே அநேக கிறிஸ்தவனை, நம்மளையெல்லாம் சொல்லலை, அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு சபைக்கு போகாமல் ஆன்லைன்லேயே சர்வீஸை பார்த்துட்டு இருக்கிற அந்த கன்றுக்குட்டியின் ஆவிகளுக்கு நான் சொல்லுகிறேன், அந்த யெரொபெயா மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படி பண்ணி வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளேயே உன்னை சபைக்கு போக முடியாத அளவு விடக்கூடாது என்பதற்காக
ஆனால் இது தெரியாத அநேக விசுவாசிகள், அந்த பகுத்தறிகிற ஆவி இல்லாத இந்த விசுவாசிகள் அது முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. எத்தனை நாள் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை நாள் டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? நமக்குள்ள ஒரு கில்ட்டி நிச்சயமா என்ன செய்யும்? உள்ள உருவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கண்ணுக்குட்டி நாவிகை இன்னும் டெக்னாலஜிக்கல் வர 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 அதிகமாக 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 இன்னும் அது அதிகமாயிட்டு தான் இருக்குது. இன்னும் தேவ பிள்ளைகளை சோம்பேறித்தனப்படுத்துகிறது. அவன் பாருங்க, 2 எல்லையிலையும் கொண்டு போய் ஸ்தாபித்தான். ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை வணங்குறதை, யெகோவா தெய்வத்தை வணங்குறதை விட அவன் ஸ்தாபித்த கன்றுக்குட்டியை வணங்குவதற்கு அவன் ஏற்பாடு பண்ணினான் என்று பார்க்கிறோம். இது மிகப்பெரிய மோசமான ஒரு ஸ்பிரிட், மிகப்பெரிய மோசமான ஒரு ஆவி. அது பாருங்க, எகிப்து போனவனுக்கு எல்லாம் அந்த கன்றுக்குட்டியின் ஆவி ஒட்டிக்குது பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நம்ம விசுவாசிகள் நீங்களும் அப்படி இல்லை, வாரம் வாரம் வந்துடுறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எங்கே வந்து ஆராதிக்கணும்? சபையில் வந்து ஆராதிக்கணும், அதுதான் மேன்மை. அதுக்கு தான் கர்த்தர் நம்ம ஐக்கியத்தை கொடுத்துருக்காரு. நான் கட்டடத்தை குறித்து சொல்லலை, சரியா? இந்த கட்டடம் இதெல்லாம் ஒரு நாள் இடிஞ்சு போயிடும். ஏன்னா நம்முடைய ஃபெல்லோஷிப், விசுவாசிகள் கூட்டம் தான் சபை. நம்ம மரத்துக்கடியில் உட்கார்ந்தாலும் சரி, வெளியே உட்கார்ந்தாலும் சரி, எங்கே அந்த கூடுகை இருக்குப்பா, அந்த ஃபெல்லோஷிப், அதுதான் ஆண்டவருக்கு முக்கியமானது. நீங்கள் சபைனா இந்த கட்டடத்துக்குள்ளே வர்றதை நான் வந்து சொல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுறதுக்கு போகணும், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவன் பெத்தேலை ஸ்தாபிச்சான் பாருங்க. எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பெத்தேல் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பெத்தேல் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஆபிரகாம் முதல்ல கர்த்தர் அழைத்த போது அந்த பெத்தேல தான் கூடாரம் கட்டி அங்கே குடியிருந்து ஃபர்ஸ்ட் பலிபீடத்தை கட்டி அங்கே ஆபிரகாம் ஆராதித்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாக்கோப்பு என்கிற நமக்கு திரு முற்பிதாவாகிய யாக்கோப்பு, அவர் தான் அப்படிதான் பெயர் சபாவுக்கு வந்தபோது, அவர் அப்பாவையும் விட்டுட்டு அம்மா விட்டுட்டு சகோதரன் துரத்துவதற்காக வந்தபோது இரவு நேரத்திலே அவர் என்ன செய்தார்? பொழுது சாஞ்சிருச்சுன்னு சொல்லி படுத்தார், ஒரு கல் எடுத்து வச்சு. இரவு நேரத்திலே கர்த்தர் அவருக்கு தரிசனமான இடம் அந்த பெத்தேல். அதுக்கு முன்னாடி அதுக்கு லூஸ்ன்னு பேர் இருந்தது. அந்த லூஸ்ங்கிற இடத்த பெத்தேலாய் யாக்கோப்பு கன்வெர்ட் பண்ணார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. படுத்து பார்க்குற வானத்திலிருந்து நான் ப்ரேயரில் சொன்னது போல ஏணி என்ன செய்து வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிறது. வானத்தினுடைய நுனியிலே தேவன் நின்று கொண்டிருக்கிறார். தேவதூதர்கள் இறங்குகிறவர்களும் ஏறுகிறவர்களுமா இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அங்கிருந்து கர்த்தர் அவனோடு கூட பேசினார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஆண்டவர் அங்கிருந்து தான் அவனுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். திடீர்னு முடிச்சு பார்த்தா சொல்லாரு, மெய்யாகவே இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? ஆமா, தேவனுடைய வீடே இல்லாமல் வேற ஒண்ணும் இல்லை, இது வானத்தின் வாசல் என்றார். ஹல்லேலூயா. அதாவது நார்த் ஆஃப் ஜெருசலேமிலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தான் பெத்தேலுக்கு போற ரொம்ப நெருங்கின இடம். ரொம்ப பக்கம், 12 மைல், 12 கிலோமீட்டரில் 12 மைல் கமாண்டரில் இருக்கு. ரொம்ப நெருங்கிய, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெத்தேல் என்பது பெத்தேலிலிருந்து எருசலேமுக்கு போவது ரொம்ப நெருங்கின ஒரு இடமாக இருந்தது. வெறும் 12 மைல் தான் நடந்து போகலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கால்நடையாக 12 மைல் நடந்து போகிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப நெருங்கின இடத்துலையே இருந்தது. ஆனால் பக்கத்தில் இருக்க இடத்துக்கே கடவுளை போய் தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு பிசாசானவன் அங்கே தேவனுடைய வீட்டுக்குள்ளேயே, தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிற இடத்திலேயே கன்றுக்குட்டியை வைத்து விட்டான். இன்னைக்கு சபையில கூட அநேக பெத்தேல்னா தேவனுடைய வீடு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு அநேக சபையில கன்றுக்குட்டி இருக்கிறது. அந்த கன்றுக்குட்டிக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? யாத்திராகமத்தின் புத்தகத்தில் படிக்கிறோமே, அவர் குடிச்சார்கள் என்று பார்க்கிறோம். நிர்வாணமாய் நடனமாடினார்கள் என்று பார்க்கிறோம். நீங்க போய் படிச்சு பாருங்க, 32ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 1வது வசனத்திலிருந்து தெரியும். கொண்டாடினார்கள், ஒரே டான்ஸ், ஒரே பாட்டு, கன்றுக்குட்டிக்கு முன்பதாக ஒரே ஆட்டம் பாட்டம். எங்களை ஒரு இடத்துல அழைச்சிருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம். நான் வளர்ந்த ஒரு இடத்துல கூப்பிட்டு
தாய் சபையில் என்ன பிரசங்கம் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அங்கே ஒரு தடவை நான் போயிட்டு நான் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரசங்கம் பண்ணேன். குறை சொல்லலை, ஃபுல்லாக அவங்களுக்கு கொடுத்து முக்கியத்துவம் எதுக்கு தெரியுமா கொடுத்தாங்க? ஒரு 10 பாட்டு பாடுறான், 20 பாட்டு பாடுறான், என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஒரு மெசேஜ் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் நீங்கள் கொடுக்கணும். பாட்டுக்கு எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறாங்க? 10 பாட்டு பாடுவாங்க. ஒரு பாட்டு 10 நிமிஷம் தான் கணக்கு போட்டுக்குங்க. 10 பாட்டு பாடுறாங்க. ஆராதனைங்கிற ஒரு பாட்டு பாடுறாங்க, அதுன்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. எல்லாம் 10 பாட்டு பாடிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ நேரம் டைம் கொடுக்குறாங்க? 20 நிமிஷம் பிரசங்கம் பண்ணால் போதும் பாஸ்டர். நமக்கு எனக்கெல்லாம் 20 நிமிஷம் அறிமுகப்படுத்துறதுக்கே பத்தாது இல்லை. நானும் என்னடா ஆண்டு பரவாயில்லன்னு 1 மணி நேரத்துக்கு மேலே மெசேஜ் கொடுத்துட்டேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. வந்திருக்கிற எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் இவ்வளோ வார்த்தை கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. ஒருத்தர் சொல்லி எங்கள் மாமா வந்து என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதாவது மெசேஜுக்கு, உண்மையான சத்தியத்துக்கு, உண்மையான வசனங்களுக்கு இன்னைக்கு செவி கொடுக்கறதே இல்லை ஜனங்கள். நல்லா கட்டுக்கதைக்கும், பாட்டுக்கும், டான்ஸுக்கும், விசில் சத்தத்துக்கும், அந்த கன்று குட்டிகளுக்கு தான் ஆராதனை நடக்குது. யெகோவா தேவனுக்கு ஆராதனை நடக்கவில்லை. மரித்து உயிர்த்தெழுந்த தேவனுக்கு ஆராதனை இல்லை. கன்று குட்டிக்கு தான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. நல்லா கவனி. ஒரு சினிமா நடிகரை போல இங்கே வந்தார்ல விஜய் மாதிரி, அவருக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆட்டம் ஆடினாங்க ஜனங்கள் மோளம் கட்டிட்டு, அந்த மாதிரி தான் சபை. சேம் சபை, சேஞ்சே, எந்த மாற்றமே கிடையாது. சபையில் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. உண்மையான சத்தியத்துக்கு சபையில் இடமே கிடையாது. கேர்ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலத்துக்கு வர வேண்டும். அவங்க துதி பாடினாங்க. முக்காவாசி ஒரு அதில் அது சபையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த ஆதி அப்போஸ்தலர் காலங்களில். ஹல்லேலூயா. இந்த கன்றுக்குட்டியின் ஆவிகள் இப்படியெல்லாம் வேலை. ஒன்று தானிலையும் ஒன்று பெத்தேலிலும் செய்தான். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அங்கே எருசலேமில் போய் கர்த்தரை, யெகோவா தெய்வத்தையே மறந்துட்டாங்க. பிதாவாகிய தேவனை மறந்துட்டாங்க. ஆலயத்தை மறந்து விட்டார்கள். வணங்கிட்டு கடைசியில் அதாவது கடவுளை மறந்து விட்டு எதுதான் தெய்வம் என்று அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுமா? இவன் நட்டுன பெத்தேலிலும் தானிலும் வைத்த இந்த கன்றுக்குட்டி தான் தெய்வம்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நேபுகாத் நேச்சாராலே சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டதுக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யெரொபெயாம் செய்த இந்த பாவம். இதுக்கு பிறகு பாருங்க, பயங்கர விக்கிரகம் ஆராதனை தேசத்தில் நடக்கும். கர்த்தர் அவங்க மேலே கோபம் கொண்டாருண்டு. இதுவும் பெத்தேலிலும் தானிலும் இது மாத்திரம் செய்யலாவன், மேடைகளை கட்டினான் என்று பார்க்கிறோம். மேடைகளை கட்டினான். அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. 29வது வசனம் 30, ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்று குட்டிக்காக எங்க வரைக்கும் போவாங்க? அந்த ஜனங்களுக்கு எருசலேம் பக்கம் போகலாம். ஆனா கன்று குட்டியை வணங்குறதுக்கு எங்க போறான்? தான் வரைக்கும் போறான். கன்றுக்குட்டி வணங்குறது அது பாவமாயிற்று. தேசத்துக்கு அது ஒரு பெரிய சாபமாயிற்று. இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லாத, மேப்லயே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போவதற்கு ஒரு மூல காரணமாய் இருந்த இந்த பொல்லாத ராஜா யெரொபெயாம் தாங்க. இந்த ஸ்பிரிட் எகிப்து தேசத்துல அவனோடு கூட வந்தது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதா? கண்ணுக்குட்டியை ஆராதிக்க கூடாது. கர்த்தர் அது தங்கம் மாதிரி, தங்கம் தான் அது, பார்த்தா பளபளன்னு தான் இருக்கும். அதுல போய் என்ன செய்யக்கூடாது? தெய்வ ஜனம் விழுந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசு நம்மை சபைக்கு கொண்டு போகாத முடியும் இந்த மாதிரி எல்லாம் தந்திரமான காரியத்தை செய்வான். ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க, இன்னொரு விஷயத்தை செய்யறான் பாருங்க. என்னன்னா, அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான்.
யெரொபெயாம் என்ன செய்தாரு? ஆக்சுவலி அதாவது லேவியர்கள் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அவங்க தான் மத்தியஸ்தராக இருந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று பலிகளை செலுத்துவது போன்ற காரியத்தெல்லாம் அவங்க தான் செய்யணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதான் ஆரோன் சந்ததியார் செய்யணும். எல்லாம் அப்படி நடைமுறையும் அப்படி தான் வரணும். கர்த்தர் அவர்களைத்தான் நியமித்தார் ஆண்டவர். லேவி கோத்திரத்திலிருந்து தான் அவங்க செய்யணும். ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த ஊழியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு ஊழியக்காரனை மட்டம் தட்டினா, அவங்களுக்கு ஊழிய பணி கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன செய்தான்? லேவி கோத்திரம் அல்லாத வேற கோத்திரங்களிலே ஜனத்தில் ஈனமானவர்களை அவன் செஞ்சு வச்ச மாதிரி அந்த கன்றுக்குட்டிகளுக்கு ஆசாரியனாய் மாற்றினான். யெரொபெயாமினுடைய நிறைய மேல்மட்டத்தில் இருக்குது. இந்த யெரொபெயாமின் ஆவிகள் கிறிஸ்டியானிட்டியில் ஆசாரியர்கள் வேலை செய்யக்கூடாத அளவுக்கு அவனை கெடுக்கிற புத்தி இருக்கு. யெரொபெயாமை போல நிறைய ஆட்களுக்கு உண்டு. விட்டா இவன் என்னடா நமக்கு மேலே வந்துடுவான், நல்லா பாடுறான், நல்லா ஆராதனை நடத்துறான், நல்லா பிரசங்கம் பண்ணுறான். ஊழியக்காரன் என்ன செய்யறது? இன்னைக்கு மட்டம் தட்டுறது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க இந்த மாதிரி மட்டம் தட்டி ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க தெரியுங்களா? இந்த ஈன புத்தி உள்ள இந்த யெரொபெயாம் போன்ற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அவனுடைய வேலை, ஆசாரியனுடைய வேலை ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு அந்த வேலை மட்டும்தான், அவன் வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவனுக்கு பங்கு கூட கொடுக்காதீங்கன்னாரு. நானே அவனுக்கு பங்கா இருப்பேன்னார். ஆசாரியனுக்கு யாரு பங்கு? கர்த்தர் தான் பங்கு. ஆண்டவரோடு தான் அவன் ஐக்கியமா இருக்கணும். அவனுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி எதாவது கொடுக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம், உபாகம புஸ்தகத்துல எல்லாம் எழுதியிருக்கு. கர்த்தரே அவனுக்கு பங்கு, அவனுக்கு காணியாட்சி என்பது இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கர்த்தர் கொடுத்தார் அவங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அல்ல, கொஞ்சம் அவர்களுக்கு உண்டாயிடும். நமக்கு நீங்கள் ஜனங்களெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற காணிக்க, அந்த பழி பொருட்கள் எல்லாம் தான் அவனுக்கு சொத்தாக இருந்து அதை தான் அவன் சாப்பிடணும். ஹல்லேலூயா, கர்த்தர் தான். ஆனால் இந்த ஊழியக்காரனை ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு மட்டம் தட்டி, அவனுடைய கிருபைகள் வெளிப்படாதபடி, தாளந்துகள் வெளிப்படாதபடி, வல்லமைகள் வெளிப்படாதபடி, கிருபாவரங்கள் வெளிப்படாதபடி மட்டம் தட்டுகிற யெரொபெயாமுக்கள் இன்னைக்கு உண்டு. அதுக்கு பதிலாக அழைப்பே இல்லாத ஆளு, பாட்டே தெரியாத ஆளு, தாளந்தே இல்லாத ஆளு நிறைய காணிக்க கொடுக்குறான். எங்களுக்காக அவனை எல்லாம் எங்க ஏத்துறாங்க? ஸ்டேஜில் ஏத்துறான். ஆனா உண்மையான ஊழியக்காரர்களுக்கு இந்த உலகத்துல மரிப்பில்லை, மதியா இல்லை. மட்டம் தட்டி அவனை எப்படி வச்சிருக்கணுமோ அங்கேயே அப்படியே வைக்கிற கூட்டங்கள் உண்டு. யெரொபெயாமின் ஆவிகள். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு பதிலாக ஒன்றுக்கு உதவாத ஈனமானவங்க, தேசத்தில் எதுவுமே பண்ண தெரியாத ஒரு ஆட்கள், பைபிளே படிக்க தெரியாத ஆட்கள், பாட்டு வரியே படிக்க தெரியாத ஆட்கள், ராகமாய் தப்பாக பாடுற ஆட்கள், இன்னைக்கு அவங்க தான் எங்கே இருக்காங்க? உண்மையான ஆசாரியர்கள்லாம் எங்கே இருக்கிறான் தெரியுமா? கீழே இருக்கிறான். மரியாதை இல்லை, மட்டம் தட்டப்படுகிறார்கள். நான் திரும்ப ரொம்ப வேதனையாக சொல்லுங்க. இதை படிக்கும்போது நான் அழுதேங்க. நான் படிக்கும்போது அழுதேன். அதுக்கு பிறகு இந்த ஆசாரியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஆசாரியர் எங்கிருந்த, அதாவது எல்லையில் இருந்த எல்லா ஆசாரியர்கள், யூதாவிலும் நல்லா கவனிங்க, அதாவது இவனுடைய யெரொபெயாமுடைய ராஜ்யபாரத்தின் கீழ் இருந்த எல்லா 10 கோத்திரத்தில் இருந்த ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாம் மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் இல்லை, அவங்க மனம் திரும்பி இவன் பண்ற நடவடிக்கைகளை பார்த்து, நம்மளை கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு இவன் இந்த மாதிரி பண்றானேன்னு பார்த்து, ஆண்டவருக்கு விரோதமா நம்ம பாவம் செஞ்சிட்டோம், தவறு பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த ஆசாரியர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த வசனத்தை எங்களோட பாருங்க, படிக்கும்போது உண்மையாலுமே கண்ணீர் வந்தது. என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க.
2 நாளாகமம் 11ஆம் அதிகாரத்து அதில் இல்லை, இங்கே எழுதப்பட்டிருக்குது. 2 நாளாம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க, 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. நல்லா கவனிங்க, அதை கரெக்டாக கவனிச்சு படிங்க. இஸ்ரவேலில் எங்கும் இருக்கிற ஆசாரியர்கள், இஸ்ரவேலில் எங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து யார் இடத்துக்கு வந்தாங்க? ரெகோபை, சாலமோனின் குமாரனாகிய ரெகோப், தென் திசை ராஜாவினிடத்திலே வர ஆரம்பித்தார்கள். குடும்பமா வர ஆரம்பித்தான். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் வர ஆரம்பித்த? எல்லையிலும் எங்கும் உள்ள 12 கோத்திரத்தில் உள்ள ராஜாக்கள், குறிப்பாக 10 கோத்திரத்தில் இவன் கையில் இருந்த ஆசாரியர்கள் எல்லாம் வர ஆரம்பித்தார்கள். நீங்க அதை படிங்க, வாசிங்க பார்க்கலாம். அவனிடத்தில் வந்தார்கள். லேவியர் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு யெரொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களை தள்ளி போட்டபடியினாலே என்று வாசிக்கிறோம். அவனும் அவன் குமாரர்களும் ஆசாரியர் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தள்ளி போட்டார்கள். தேவனுடைய கிருபை வரங்களை நம்ம வீணாக்க கூடாதுங்க. ஆனா நம்ம வீணாக்குறது இல்லை. யெரொபெயாமின் ஆவிகள், யெரொபெயாமை போன்ற ஆட்கள் நமக்குள்ள இருக்கிறது வீணடிக்கிறான். புரிஞ்சுதா? நமக்குள்ள இருக்கிறத நம்ம வீணாக்குறது இல்லை, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம். ஆனா மேல இருக்கிறவன் நம்மளை என்ன செய்யறான்? வீணடிக்கிறான். அப்பாரு தள்ளி, அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யக்கூடாத படிக்கு அவனை என்ன செய்தாங்க? தள்ளி போட்டான். அடுத்தது வாசிங்க. தள்ளி போட்டபடினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு, பாருங்க, 12 அங்கிருந்த அவங்க எல்லா சொத்து வெளிநிலங்களை விட்டு தங்களுக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் விட்டு எங்க யூதா தேசத்துக்கு, எருசலேமுக்கு, எங்க தேவனுடைய ஆலயம் இருக்கிறதோ அங்கே இந்த ஆசாரியர்கள் வேலை செய்வதற்காக. ஆமேன், ஹல்லேலூயா. காணிய சொத்தை விட்டுட்டான். நிறைய இருந்திருக்கலாம். இது மக்கள் கொடுத்த சொத்து, ஆசாரியனுக்கு விரும்பி கொடுத்துக்கிற சொத்து விட்டுட்டு, காணியாட்சிகளை விட்டுட்டு என்ன செய்யறான்? தேவனுடைய ஆலயத்தை தேடி, அங்க கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி தேடி எருசலேமுக்கு வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. வந்து அவங்க என்ன சொல்றாங்க? வாசிங்க பார்க்கலாம். அவன் மேடைகளுக்கென்றும் பேய்களுக்கென்றும் தான் உண்டாக்கின கன்று குட்டிக்கென்றும் அவன் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. அவன் மேடைகளுக்கென்றும் அங்கே பேய்களுக்கென்றும். அப்போ விக்கிரகம் எதை சொல்லுது நமக்கு? சொல்லுங்க. விக்கிரகம், இன்னைக்கு பார்க்கிற விக்கிரகமெல்லாம் நமக்கு எதை காண்பிக்காது? யாரு தான்? பேய் தான். அது பேய்களுக்கென்றும் கன்று குட்டிகளுக்கென்றும் ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். 16வது வசனத்தை நீங்க பாருங்க. அந்த லேவியனின் பிறகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு குடும்பமாய் வர ஆரம்பித்தார்கள். அந்த லேவியரின் பிறகால் தீர்மானம் எடுத்த அந்த முதியோர்களுடைய பின்னாடி, அந்த அவருடைய பிதாக்களுடைய பின்னாடி, ஆசாரியர்களுடைய பின்னாடி, அந்த குடும்பமா அவங்க தன்னுடைய இருதயத்தை நேராக்கினார்கள். யெரொபெயாம் செய்தது பாவம் என்று அவங்களுக்கு தெரிந்து விட்டது. அதனால என்னுடைய காணியாட்சி போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சொத்துக்கள் போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய ஆலயம் எங்க இருக்கிறதோ, மகிமை பொரிந்தனதாய் வானத்திலிருந்து ஆசாரியர்கள் வேலை செய்யக்கூடாதபடிக்கு இறங்கின அந்த செக்கினா மகிமை இருந்த ஸ்தலத்துக்கு நான் போனேன்னா ஏதாவது விதத்துல கர்த்தருடைய ஆலயத்துல குப்பை பொறுக்கினாலும் கூட்டினாலும் நான் பொழைச்சுக்குவான்னு சொல்லி வந்து விட்டார்கள். அல்லேலூயா. பாருங்க கீழே அடுத்த வசனம். இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி, அங்க வந்து அந்த ஆசாரியர்கள், அது என்னதான் ரெகோபெயாம் கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்துக்காக தான் வந்தாங்க.
வந்து ரெகோபயாமோடு சேர்ந்து அவனை என்ன செய்தாங்க, பலப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அவனோடு கூட சேர்ந்து ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். அல்லேலூயா. ஆசாரியர்கள் அவங்க கூட நின்று, ராஜாவோடு கூட நின்று ஸ்திரப்படுத்தினார்கள். அதுக்கு தான் ஆசாரியன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படி 3 வருஷம் மட்டும் யூதாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகோபயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலே 3 வருஷம் மட்டும் அவங்க நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு நமக்கு பைபிளில் நமக்கு இது வேண்டாம். அதுக்கு பிறகு அது சொல்லப்பட்டிருக்கிறது, 3 வருஷம் வரைக்கும் நடந்தார். அது பிறகு தலைமுறையெல்லாம் மாறி போச்சு. அப்போது இந்த மாதிரி ஆட்கள் நம்மளை ஊழியம் செய்யக்கூடாதபடி, ஆலயத்தில் கூட குப்பை பொறுக்க முடியாத அளவுக்கு கூட்டாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, நம்மை மட்டுப்படுத்தி ஆலயத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்மதமுமே இல்லாத படுத்துகிறதற்கான யெரொபெயாமின் ஆட்கள் உண்டு, ஆவிகள் உண்டு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் நம்ம போல் நிறைய ஊழியக்காரங்கள் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய தாளந்துகள் வெளியே கொண்டு வர முடியல, வரங்கள் வெளியே கொண்டு வர முடியல, நல்ல பிரசங்கிக்கிறவங்க வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க, நல்ல ஆராதனை செய்கிறவங்க வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க, நல்ல சுவிசேஷம் சொல்கிறவங்க வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் யெரொபெயாம் போன்ற ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மட்டம் தட்டி வைத்திருக்கிறார் என்று நம்ம வந்து பார்க்கோம். இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. அது என்ன விஷயம் தெரியுமா? இஸ்ரவேலிலே வருஷம் என்ன செய்யும், பண்டிகை, ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே பண்டிகை நடக்கும். இதை சொல்லி நான் முடிச்சிடறேன், நல்லா கவனிங்க. 32, 33 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். 12ஆம் அதிகாரம் அந்த 32, 33. ஐயா வாசிங்க. யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ரெகோபயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். பாருங்க. அடுத்தது, தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டினார்கள். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகையை ஆசரிக்கணும். இது விசேஷமான பண்டிகை, பஸ்கா பண்டிகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை வந்தீங்கன்னா அவங்களுடைய கேலண்டர் படி வருஷத்தினுடைய முதல் மாதத்தில் வரும். நமக்கு ஜனவரியில் வர்ற மாதிரி ஆபீப் அப்படிங்கிற வருஷத்தினுடைய துவக்க மாதத்தில் அவங்களுக்கு வரும் நினைக்கிறேன். சரியா? அந்த நாளில் அவங்க சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிற பண்டிகை என்ன பண்டிகை அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இது லேவியராம புஸ்தகத்தில் நம்ம எழுதியிருக்கு, நான் வந்து உங்களுக்கு படிக்கலை, நான் உங்களுக்கு வாயில் சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, அதாவது யூதாவில் எந்த டைமில் பண்டிகை ஆசரிக்கப்படும் அப்படின்னா, 7ஆவது மாதம் பண்டிகை ஆசரிப்பாங்க. 7ஆவது மாதம், அதாவது அந்த 7ஆவது மாதம் எத்தாமீன் அப்படின்னா, அந்த நமக்கு எப்படி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்கிறது மாதிரி 7ஆவது மாதம் அவங்களுக்கு எத்தாமீன் அப்படின்னு ஒரு மாதம் இருக்குது. அந்த மாதத்தில், அதாவது 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகையை ஆசரிப்பாங்க. என்ன பண்டிகை ஆசரிப்பாங்கன்னா, கூடார பண்டிகை ஆசரிப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு சமீபத்துக்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் தேசத்தில் தான் இந்த பண்டிகை இந்த மாதங்களில் தான் மேக்சிமம் வரும். இல்லை, அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் தான் இந்த மாதம் வரும். இந்த நான் சொல்கிற இந்த எத்தாமீன் அப்படிங்கிற மாதம் வரும். இந்த எத்தாமீன் மாதம் வந்து, இந்த மாதத்தில் அவங்க வீடுகளிலே ஓய்ந்து இருப்பார்கள். சோல்ஜர்ஸ்லேருந்து எல்லாருமே அதிகமாக யுத்த களத்தில் இல்லாதபடி எங்கே இருப்பாங்க, வீடுகளிலே இருப்பாங்க. அதிகமாக தொழுகை செய்கிற ஒரு வழக்கமாக இருக்கும். அதிகமான யுத்தங்கள் அவங்க செய்ய மாட்டாங்க அந்த டைமில் தான் யார் பாம் போட்டா? பாலஸ்தீன மக்கள். அதுக்கு பலி கொடுக்கறது இவங்க. அதாவது யுத்தத்துக்கு ஆயத்தம் இல்லாத நேரத்தில், கடவுளை பண்டிகை நாட்களில் இந்த கூடார பண்டிகை தொழுதுட்டு இருக்கிறாங்க, கூடார பண்டிகை ஆசரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த யாதொரு வேலையை அதிகமாக செய்ய மாட்டாங்க. அந்த டைமில் தான் இந்த காசா மக்கள் என்ன செய்தாங்க, அங்கே போயிட்டு தீவிரவாதிகளை வச்சு பாம் போட்டாங்க. அந்த டைமில் எப்போ அயன் டோமுக்கெல்லாம் வேலையே இருக்காது, அயன் டோம்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க.
அந்த அவங்க வச்சிருக்கிற அந்த அயன் டோமுக்கெல்லாம் அதிகமான அங்கே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே அயன் டோம் அவங்களுக்கு பெரிய ஒரு வெப்பன் தான் அவங்களுக்கு. இல்லை, அது டேவிட் ஸ்லிங்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வெப்பன் இஸ்ரேல் தேசத்தில். அதை வந்து அன்னைக்கு வந்து ஒர்க் பண்ணல. ஏன்னா இவங்க பண்டிகையில் இருந்து இந்த டைமில் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அந்த கூடார பண்டிகை நடக்கும். எத்தாமீன் அந்த மாதத்தில் அந்த இவங்க ஓய்ந்திருக்கிறத பார்த்து, தொழுது கொண்டிருக்கிறதை பார்த்து இந்த டைமில் இவங்களோட யுத்தம் பண்ணணும்னா இஸ்ரவேல் தேசத்தை அழித்து விடலாம் என்று அப்படி பாம் போட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு பற்ற வச்ச தீ அவன் தேசத்தில் என்ன செய்யுது? சுத்தமாக சூறையாடிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். உன்னை சொல்லட்டா, எத்தனை தான் எதிர்ப்பு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தாலும் அந்த ஜனத்தை ஒரு நாளும் யாருமே என்ன செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அந்த ஜனத்தின் மேலே இருக்குது. அந்த ஜனங்கள் அழிஞ்சு போகாது. அல்லேலூயா. எருசலேம் கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா எருசலேம் முழுவதும் சத்துருக்கு படைகளினாலே சூழப்பட்டிருக்கிறோம் என்று பைபிளில் இருக்கிறது. இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. பாலஸ்தீனாவை அழிக்கக்கூடாது என்பதற்காக உலக நாடுகள், இங்கிலாந்து போன்ற பெரிய பெரிய நாடுகள்லாம் என்ன செய்யக்கூடாது, பாலஸ்தீனா தனி நாடுன்னு அறிவிச்சு. இவங்க வந்து எனக்கு தான் வேணும், ஏன்னா அங்கே வந்து தேவாலயம் இருக்கிறதுனால, அல்-அக்ஸா மசூதி இருக்கிறதுனால, அந்த மசூதியில் தேவனுடைய ஆலயம் இருந்ததுனால, சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்ததுனால அது எங்களுக்கு எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அவங்க சண்டை போட்டு அதாவது பாலஸ்தீனா அங்கே இருக்கிற அந்த லெபனா நாடே எங்களுக்கு வேணும்னு யுத்தம் பண்ணி அதை அழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்ற நாடுகள்லாம் அதுக்கு தடை விதிச்சு, இல்லை பாலஸ்தீனா அவங்களுக்குரியது தான், இஸ்ரவேலுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு போரை நிறுத்த, அப்படி சொன்னாதான் போரை நிறுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நெதன்யாகு என்ன செய்யலை, அசையவே மாட்டேங்கிறார். இஸ்ரவேலினுடைய பிரதமர் அசையவே மாட்டேங்கிறார். கடைசி காலம், ஜாக்கிரதையாக இருக்கு பாருங்க. இப்படி அந்த 15ஆம் தேதியிலிருந்து 7வது மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அந்த பண்டிகையை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கிற ரெகுலர் பண்டிகை. அது கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது, கர்த்தரால் கொடுத்த அந்த பண்டிகை, கூடார பண்டிகை. அதுக்கு ஒத்தது போலவே இந்த யெரொபெயாம் என்ன செய்தான்னா, 7வது மாதத்தை விட்டுட்டு 8வது மாதம் 15ஆம் தேதியிலிருந்து என்ன செய்கிறான், அவன் இஸ்ரவேல் அவங்களுக்கு 10 கோத்திரத்துக்கு பண்டிகையை நியமிக்க ஆரம்பிக்கிறான். பாரு என்ன பிளான் இல்லை இது. முழுக்க முழுக்க இந்த மாதிரி, அதனால தாங்க இந்த மாதிரி ஜனங்கள் பண்டிகையை ஆசரித்ததுனால தான் அவங்க பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறத விட்டுட்டாங்க, கூடார பண்டிகை ஆசரிக்கிறத விட்டுட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதை விட்டுட்டாங்க, தேவனுடைய சட்டதிட்டங்கள் மற்ற கட்டளைகளை எல்லாம் மறந்துட்டு எசேக்கியா ராஜானுடைய இதுக்கு பிறகு பாருங்க, இதுக்கு பிறகெல்லாம் சின்னவனம் ஆச்சுங்க. ஃபுல்லாக தேசம் முழுவதும் விக்கிரகம் வந்துருச்சு. இந்த ஜனங்கள் எல்லாம் பச்சையான மரத்தின் கீழே பாவம் செஞ்சாங்க. ஆண்டவர் அப்படி திட்டுறார் அந்த ஜனங்களை. அப்படி பாருங்க, மறந்துச்சு. எசேக்கியா ராஜானுடைய காலத்துல தான் திரும்ப பைபிளே சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் காலத்துல அந்த மாதிரி பஸ்காவை ஆசரிச்ச அந்த பண்டிகை. அதுக்கு பிறகு எசேக்கியா ராஜாவுடைய எத்தனையோ வருஷத்துக்கு பிறகுதான் அந்த பண்டிகையை அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணி ஆசாரியர்களை ஆலயத்தில் நியமிச்சு குப்பைகளை எல்லாம் அள்ளி போட்டு பலிபீடத்தை பலி செலுத்தி பஸ்கா பண்டிகையை ஆசரிச்சார். அது எல்லாம் மறந்துருச்சுங்க அந்த ஜனங்கள். நியாயப்பிரமாணத்தை மறந்து விட்ட, ஆசாரியை எப்படி ஊழியம் பண்ணணுங்கிறது கூட மறந்து போச்சு, எப்படி பலி செலுத்தணுங்கிறது மறந்து போச்சு. இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு தெரியுமா? யெரொபெயாம். அவனும் அவனுடைய குமாரர்கள் சேர்ந்த பண்ண விஷயம். நல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு இது வரைக்கும் போதும். அடுத்த வாரத்தில் பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. அதையும் யெரொபெயாம் இன்னொரு தீர்க்கதரிசிக்கு நடந்த ஒரு சின்ன வாய்ப்பு பிரச்சனை ஒன்று நடக்குது. அதையும் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதுலேயும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையா உண்டு. ஆமே. நம்ம என்ன செய்யக்கூடாது? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஃபர்ஸ்டில்? எங்கள் வீட்டில் உட்காந்து டிவி முன்னாடி லைவாக காமிக்கிறாங்கன்னு வர்ஷிப் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாட்டி பரவாயில்ல, எங்கே காமிக்கிறாங்க? டிவியில் காமிக்கிறாங்க. ஒரு 10 ரூபா QR கோடை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா காணிக்கப்பட்டால் போதும், கர்த்தர் மகிமைப்பட்டுருவார். அப்படி ஆராதிச்சா கர்த்தரை மகிமைப்பட நான் சொல்ல, கண்ணு குட்டி ஆராதிக்கிறீங்க. நான் சபைக்கு போகக்கூடாதபடிக்கு, அங்கே பலி செலுத்தக்கூடாதபடிக்கு பிசாசானவன் தடுக்கிற தந்திரம் அது. டிவி முன்னாடி போய் நின்று செல்போன் முன்னாடி வர்ஷிப் பார்க்கறது ஆயிடுச்சு. அப்படியே நீங்க ஜெபம் பண்ண சாவியை நான் தர்றேங்க,
சர்ச்சில் வந்து உட்காந்து வெடிய உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் பெட்ரோல் இல்லை, நான் அடிச்சு தரேன், வாங்க சபைக்கு வந்து உட்காருங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணு. ஆனால் எவனோ ஒருத்தன் காமிக்கிறான், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுறான், உபவாச கூட்டம் நடத்துகிறான்னு டிவிக்கு முன்னாடி உட்காந்த நீ கண்ணு குட்டி தான் தொழுது கொண்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய் நினச்சிக்கோ, உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. நல்லா ஞாபகம். அதில் என்ன பிரசன்ஸ் நமக்கு வந்துட போகுது சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கூடி ஆராதிக்கிறத தேவன் மையமைப்பட்டு தேவனுடைய பிரசனை வருவார். டிவியிலேருந்து அப்படி பிரசன்ஸ் வருதா நமக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.